தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்து அன்புமிக்க சகோதர சகோதரிகள் நினைவுக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 3 முதல் 12 வரை திருவாக்கினர். குறிப்பாக 12வது வாக்கியம். சிலர் பிறவிலேயே மன உறவு கொள்ள முடியாதவராய் இருக்கின்றனர். வேறு சிலர் மனிதரால் அந்நிலைக்கு ஆளாக்கப்படுகின்றனர். மற்றும் சிலர் விண்ணரசின் பொருட்டு அந்நிலைக்கு தம்மையே ஆளாக்கிக் கொள்கின்றனர். நாம் மகிழ்ந்தோம். மூன்றாவது நிலை உன்னதமான நிலை. விண்ணரசின் பொருட்டு அந்த நிலைக்கு தம்மையே இல்லாமல் ஆக்குவது, தம்மையே ஆளாக்கிக் கொள்வது. அப்போ இயேசுவின் பொருட்டு இணைஞர்கள் தங்களுடைய விருப்பங்களை மாற்றி வைத்து விடுகிறார்கள். அவர் இயேசுவின் பொருட்டு தங்கள் விருப்பங்களை மாற்றி வைத்துக் கொண்டு தெய்வத்துக்கு வண்ணம்சம் கொடுத்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை தான் நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையை இதுதான் தெய்வம் விரும்புவது, இதுதான் தெய்வம் விரும்புவது. இல்லற வாழ்க்கை அழைப்பு பெற்று நீங்கள் இறைவனுக்கு முக்கியம் கொடுத்து நாம் வாழ வேண்டும். உதாரணம் எடுத்துக் கொள்ளுங்கள். இப்போ கணவன் மனைவியுடைய வாழ்க்கை, அந்த கணவனுடைய தொந்தரவு, அந்த கணவனுடைய துன்பங்கள் மனைவி கிடைக்கிறது என்றால் அந்த மனைவி என்ன செய்ய வேண்டும்? இதான் எனக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர் பிள்ளைகளின் காரணத்தினால்தான் நான் என்ன செய்கிறேன், பொறுமையோடு இருக்கின்றேன். அல்ல, அது தவறு, அது தவறு. மாறாக தெய்வத்தின் பொருட்டு இதான் என் கணவனை நான் மன்னித்து ஏற்றுக்கொள்கிறேன். பிள்ளையின் பொருட்டு அல்ல, பிள்ளை பொருட்டு அல்ல. இரண்டாவது, பிள்ளைகள் இருக்கிறார்கள். அப்போ தாய் என்ற ஸ்தானத்தில் இருக்கிற நீங்கள் அந்த பிள்ளைகள் வழியாக தொந்தரவு வருகிற சமயத்தில் தெய்வத்தின் பொருட்டு இதான் என் பிள்ளையை மன்னித்து நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அப்ப இறைவனை பொருட்டு தான் நாம் செய்வது மொழிய இதோ என் குடும்பத்தை பொருட்டு நான் மன்னித்து ஏற்றுக்கொள்கிறேன், அந்த பையனுடைய எதிர்காலத்தை பொருட்டு நான் அவனை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறேன் என்பது அல்ல. அப்படி நாம் செய்கிற சமயத்தில் அது தவறாக போய்விடும். அப்ப தெய்வத்தை மையப்படுத்திக் கொண்டு இறைவன் நாமத்தில் இறைவன் பொருட்டு இதா என் கணவனை, இறைவன் பொருட்டு என் பிள்ளைகளை, இறைவன் பொருட்டு என் மனைவியை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்ப தெய்வத்தை மையப்படுத்தி இருக்க வேண்டும். அதே மாதிரி பணி வாழ்விலும் சரி, அருத்தங்களை வாழ்விலும் சரி, இதோ தெய்வத்தின் பொருட்டு என் வாழ்க்கையில் நான் சந்தித்த பல பிரச்சனைகள் இறைவன் பொருட்டு அத்தனை பேரில் நான் மன்னிக்கின்றேன். அவை தெய்வத்தின் நாமத்தினால் நான் போக வேண்டும் ஒழிய என்னால் முடியாத காரியம் மற்றவர்கள் என்னை துன்பத்தில் ஆளாகிவிட்டார்கள் என்பதல்ல. திருப்பி பேச முடியாதோ இல்ல திருப்பி அடிக்க முடியாததற்காக அல்ல, அதெல்லாம் என்னுடைய வாழ்க்கை. மாறாக தெய்வத்தின் பொருட்டு நான் மன்னித்து ஏற்றுக்கொள்கிறேன். அப்ப பாவங்களே, இறைவனை மையப்படுத்தி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை தான் நீங்களும் நானும் வாழ வேண்டும். கண்களில் கொள்ளுங்கள். நல்லவனாகிய தெய்வமே, இந்த நாளில் விசேஷமாக ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, ஒரு அழைப்பான ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறேன். எங்களுடைய அழைத்தலை பற்றி சிந்திப்பதற்கு ஒரு கிருபையை தந்திருக்கிறேன். இல்லற வாழ்க்கையாக இருக்கட்டும், துறவற வாழ்க்கையாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை இருந்தாலும் சரி, உண்மை மட்டுமே மையப்படுத்தி வாழ வேண்டும் என்று நீ சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் உண்மை மட்டுமே மையப்படுத்தி வாழ்வதை சக்தி எங்களுக்கு தந்துள்ளோம். அதில் மட்டுமே நிலைத்த கிருபை எங்களுக்கு தந்துள்ளோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.